ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதவி கதையை பார்த்துடலாமா வாங்க. ஒரு சிறிய நகரத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு கடையில் வேலை பார்த்து கொண்டு தினமும் காலையில் பேருந்தில் வேலைக்கு செல்வான். ஒரு நாள் பேருந்து நிறுத்தத்தில் வயதான ஒருவர் சாலையை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார். கார்த்திக் அவரிடம் சென்று, தாத்தா, நான் கூட்டிட்டு போகிறேன் என்று சொல்லி சாலையை கடக்க உதவினான். அந்த பெரியவர் சிரித்து கொண்டே, நன்றிப்பா, நல்லா இருப்பா என்றார். அதற்கு பிறகு கார்த்திக் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டான். சில நாட்கள் கழித்து கார்த்திக் வேலை செய்து கொண்டிருந்த கடைக்கு ஒரு புதிய முதலாளி வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, அந்த பேருந்து நிறுத்தத்தில் கார்த்திக்கிடம் உதவி கேட்ட அதே பெரியவர் தான். கார்த்திக்கை பார்த்ததும் அவர் சிரித்தார். நீ என்னை ஞாபகம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். கார்த்திக் ஆச்சரியமாக, தாத்தா, நீங்களா என்றான். அவர் சொன்னார், அன்று நீ எனக்கு செய்த உதவி சின்னதுதான், ஆனால் இந்த உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் செய்யும் ஒரு சின்ன உதவிதான் சில நேரங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பிறகு அவர் கார்த்திக்கிடம், உனக்கு இந்த வேலையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா என்று கேட்டார். கார்த்திக் தலையசைத்தான். அப்படி என்றால் நாளை முதல் இந்த கடையின் மேனேஜர் நீதான். கார்த்திக்கால் நம்பவே முடியவில்லை. அன்று அவன் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், நாம் செய்யும் நல்லதை யாராவது பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கதை சொல்லும் நீதி, நல்லது செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் நம் மறந்து போன ஒரு நல்ல செயல் கூட ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். நன்றி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.